உஷா விடுடி, சொன்னா கேளு. என்ன பண்ற ஸ்ரீவா? என்ன இது? மோதிரம். மோதிரத்தை போட்டு கரெக்ட் பண்ண பாக்குறியா? என்ன மணி, உனக்கு இருக்கிறது ஒத்த பொண்ணு, இவ்வளவு பெரிய மீன் உனக்கு எதுக்கு? வீட்டுல யாராவது வந்திருக்காங்களா? என்ன ரோசமா கண்ணு போடுறியே? நீ ஞாயிற்றுக்கிழமை இல்ல, பிள்ளைய தேடி ஃப்ரெண்டுங்க நிறைய பேர் வருவாங்கல்ல, ஆக்கி போட்டா சந்தோஷமா சாப்பிட்டுட்டு போறாங்க. நீ ஒண்ணு. ஏய், அப்பா வந்துருவாருடா. வர்றப்ப பாத்துட்டு தான் வரேன். மீன் கடையில மாமனார் பேரம் பேசிட்டு இருக்காரு. அடி பாவி, பொத்தி பொத்தி வளர்த்தனேடி, இப்படி பண்ணிட்டியே. ஏசப்பா, எல்லாம் நாசமா போச்சு. கூட படிச்சு அப்பா, நாங்க ரெண்டு பேரும் மனசார லவ் பண்றோம்ப்பா. என்னடா மணி என்ன போறாரு? என்னாச்சு சொல்லுடே. அண்ணனுக்கு ரத்தமா இருக்குது. தேங்காய் மட்டை லாரி அண்ணா அண்ணா என்னண்ணா? அண்ணா சிலுவடா அண்ணா. அண்ணா என்னண்ணா இப்படி வந்திருக்க? என்ன நடந்துச்சு? என்னண்ணா உடம்பெல்லாம் ரத்தம்? சொல்றியாண்ணா? அண்ணா சொல்ல போறியா இல்லையாண்ணா? என்ன உடம்பா? ஏன் தம்பி சாராய எடுப்புறா? ஏன் வேகிறேன்? என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே. அவன் நடு வீட்டுல எவனோடவே பேசிக்கிட்டு கிடைக்கிறான். என்னால தாங்க முடியல தம்பி. பெத்தவன் நானே அவளை வெட்டி கொண்டு கேப்பா. என்னண்ணா எங்க போற? எங்க போற? போலீஸ் ஸ்டேஷன் போறேன். போலீஸ் ஸ்டேஷன் போய் கழி தீங்க போறியா? இங்க பாரு, பெத்த உன்னாவே ஏமாத்திட்டா. நீ ஆத்தத்துல கொண்டுட்ட, அவ்வளவுதான். டேய் இங்க பாரு, நான் பாத்துக்கிறேன். கத்திய கொடு. டேய் அண்ணனை கூட்டிட்டு போய் முக்கடல கூட்டு வா. போ போ. டேய் வண்டி எடுத்துட்டு வா. அண்ணா இப்போ என்னண்ணா பண்றது? குடும்ப அண்ணன் வீட்டுக்கு போய் கேஸை திறந்து விட்டு வீட்டை கொளுத்திடு. சரிண்ணா. மக்களே அவ பண்ணது தப்புதானே மக்களே? செய்யலாமாப்பா? உஷா பூ மாதிரி பொண்ணப்பா, வெட்டி போடுறதுக்கு அண்ணப்பா குத்தம் செஞ்சா. காதல் தப்பாப்பா? காதலுக்கு அவங்களை விட்ட உலகத்துல ஒத்த உதவிட தெரியுமா? நீ எப்படி பண்ணுவியாப்பா? அவன் பேரு என்ன மக்களே? அதான் நீ காதலிக்கிறிய, அவன் பேரை கேட்ட. குஞ்சுடி, என்னடே சுக்குரே அள்ளி குடுக்க போறானா? பேப்பர்ல போட்டுருக்கு. அதோட உன் கணக்கு தீர்ந்துடும். அம்மாடி, ஐயோ சுக்குரன்னு சொன்னாங்க, சூறாவளியில வந்து நிக்குது. கூடவே ஒரு கருப்பு சாமியும் கூப்பிட்டு வந்திருக்கானே. மக்களே, நீங்கெல்லாம் சுந்தரத்தோட ஃப்ரெண்ட்ஸ் அடே? ஆமாண்ணா. சுந்தரம் இங்க வருவானா? வருவானா, ஆனா இப்ப வர்றது இல்லண்ணா. ஏன்? பிசினஸ் பண்றானா. என்ன பிசினஸ் தெரியலண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் 102C தினமும் தான் நிக்குமா? ஆமாண்ணா, இங்க நிக்காதுண்ணா, கொஞ்சம் தள்ளி நிக்கும்ண்ணா. ஐயோ கருப்பு சாமி பாரு, தெரியலையே. சுந்தரம் இங்க வரான்னு சொல்லியிருக்கா. உங்களுக்கு ஏதாவது சோழிகள் இருக்கடே? சாப்பிடலண்ணா, போய் சாப்பிட்டு வந்துடும். சரிண்ணா, சீக்கிரம் ஓடுறேன். நான் அப்பவே சொன்னேன், கேட்டீங்களே, நம்ம உட்கார்ந்துருக்க இடத்துக்கு பட்டா போட்டு வந்திருக்கேன். அவன் உட்கார்ந்துருக்க சிட்டிங்க பார்த்தா நம்ம எல்லாத்தையும் பிட்டிங் பண்ணிட்டு போயிருவோம் போல தெரியுது. கரண்டு ஒரு கவிதை சொல்லவா? ஏன்ட்டு சொல்லாத, அவன்கிட்ட சொல்லு.
அண்ணா இவன் தானா? நான் பேசுறேன்டே, நீ போ. என் பேரு சிலுவை. தெரியும். தெரிஞ்சிருக்கும். ஒரு வாத்தியார் சொல்லியோ ஒரு டாக்டர் சொல்லியோ பாக்குறேன்னா தெரியாதுன்னு சொல்லியிருப்ப. நம்ம இந்த கடத்தல், சாராயம், வெட்டுக்குத்து, கட்ட பஞ்சாயத்துன்னு சுழுவா தெரிஞ்சிருக்கோம்ல. 28 வருஷம் புலிவாலை பிடிச்ச கணக்கு. நிறைய இழந்திருக்கேன். எத்தனை உயிரினு எண்ணித்தான் பார்க்கணும். ஒரு சித்தப்பன், ஒரு மாமன், 2 அண்ணனுங்க, கூட இருந்த பயல்வா 19 பேர். கடைசியா என் பொண்டாட்டி. எஞ்சி இருக்கிறது என் பொண்ணு மட்டும்தான்டே. இந்த நார தொழிலோட நெல் கூட அவன் மேல படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என் பொண்ணை விட்டுரு மக்களே. மக்களே, நீ கேள்விப்பட்ட சிலுவையா நாங்க வரலடே. அப்படி வந்திருந்தா இங்க நின்னு பேச உனக்கு உசுறு இருந்திருக்காதுடே. அப்ப நான் மட்டுமே வந்திருக்கேன். சரியா வராதுடே. எதை வச்சு சொல்றிய? 2ஆம் நம்பர் தொழில் பண்ற ஒருத்தருக்கு பொண்ணை கொடுக்க முடியாதுடே. விட்டுட்டேன்னா, இந்த தொழிலை விட்டுட்டேன்னா, நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சீங்க? பொழுது போகாம உங்க பொண்ணு பின்னால சுத்துறவண்ணா. என்னோட இந்த தொழில் தான் உங்களுக்கு பிரச்சனைனா அதை இந்த நிமிஷமே விடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நான் உங்களை மாதிரி 28 வருஷம் சர்வீஸ் போட்டவன் இல்லை. இந்த தொழில் தான் செய்யணும் எனக்கு பிடிவாதமும் இல்லை. ஏன்னா இந்த தொழிலுக்கு நான் விரும்பி வரல. BA BEd வரைக்கும் படிச்சவன். நல்ல கவர்மெண்ட் வேலைக்காக காத்திருந்தேன், கிடைக்கல. அதோ என்னோட வீடு என் அப்பா அம்மா எனக்காக சேர்த்து வச்சது. அங்கதான் என் அப்பனையும் அம்மாவையும் அடக்கம் பண்ணியிருக்கேன். அது கைவிட்டு போற சூழ்நிலை வந்தப்பந்தான் 2ஆம் நம்பருக்கு வந்தேன். லூர்துக்காக என்ன வேணா செய்ய தயாரா இருக்கு. உங்க பொண்ணை நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்களை விட நான் அவளை நல்லா பார்த்துக்குவேன். என்ன நம்பி கொடுப்பீங்களா? என்னடே வந்தா வந்த வேகத்துல போயிட்டு இருக்கான். ஒருவேளை டேட்டு சொல்லி அடிப்பானோ? என்ன நான் சொல்றேன், போட்டுவோமாண்ணா? டேய், என்னோட மருமவன்டே. இத்திருச்சபையின் ஒரு முக்கிய அறிவிப்பு. ஒளியூர் சிலுவைராஜன் மகள் லூர்து மேரியை கர்த்தர் சாட்சியாக திருமணம் செய்யவிருக்கும் கலியிக்கவளை வெட்டோத்திபுரத்தை சேர்ந்த சுந்தரம் இத்திருச்சபையில் ஞானஸ்நானம் பெற விருப்பம் தெரிவித்து இத்திருச்சபை அணுகியிருக்கிறார். இன்று அவருக்கு ஞானஸ்நானம் செய்து வைக்க இத்திருச்சபை ஒப்புதல் கொண்டுள்ளது. இன்னொன்னு போடுற, உன் உடம்புக்கு எவ்வளவு நாள் தாங்க முடியாது தெரியலடே. ஊத்து ரவை ஊத்துற, உனக்கு இருக்காது பரவாயில்லையா? அடி அடிடே. சால, உன் ஃப்ரெண்டு உலக மகா கடத்தல்காரன்ட. நம்ம எல்லாம் அரிசி கடத்துவோம், சாராயம் கடத்துவோம். அவன் சிலுவை பொண்ணைய கடத்திட்டான் பாருடே. டேய், தப்பா பேசாதடே. நம்ம எல்லாம் மாரத்தா பாப்போம் பொண்ணை பார்த்தா. அவன் மனச பாக்குறவன்டே. போடே குருத்தம் கட்டவன. ஏன் சாலா இப்படி விவரம் கட்டத்தனமா பேசுறடே? உனக்கு புரியலடே. பணம்டே, பணம். நம்ம இத்தனை வருஷம் கூடவே இருக்கோம், நம்மளுக்கு தோணுச்சாடே? அவன் படிச்சவன், கணக்க மாத்தி போட்டு யோசிச்சான். மேட்ரு ஓவர்டே. வேண்டாண்டே டோப்பா தலையா. அப்பாவி பயடே நீ. போடலாம் காதல். மனசுதான் பெருசுனா மதம் எதுக்கிட்டே மாறணும்? யோசிக்க மாட்டியாடே நீ? 10 பைசா வேண்டாம், கட்டின துணியோட வாடின்னு இழுத்துட்டு போக வேண்டியதானே? அட்டை கழட்டி போடுற மாதிரி அவுத்து போட்டானடே. அதுக்கு என்னடே சொல்ற? நேத்து வரைக்கும் நெத்தியில திருநீர் வச்சவன் இன்னைக்கு நெஞ்சில சிலுவக்குறி போடுறேங்கிறான். எதுக்குடே? என்னடே சொல்ற? என்னடே சொல்ற, நொன்னடே சொல்ற? இன்னைக்கு சிலுவையை வெட்டி புதைச்சான்னா 10 கோடி தெரியுமாடே உனக்கு? கத்தி எடுத்தா சாவுன்னு நீ நினைப்பட. காதல் பண்ணா கவுக்கலாம்னு அவன் நினைச்சான். பெருசா பேச வந்துட்டான். போடே. ஏய், என் ஃப்ரெண்ட் காதலாத மதம் வரேன்னு சொல்றியாடே. என்னடே சொன்ன? ஏய், என்கிட்ட நீட்டாத. உள்ள போய் உன் தோழங்கிட்ட நீட்டு. அவன்கிட்ட கேட்டு பாருடே, அவன் காதல் பண்ணது சிலுவையோட பொண்ணையா, அவன் பணத்தையான்னு. உன்னை வந்து பேசிக்கிறேன்டா.
அடுத்த 2 ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு இதே சபையில் இந்த இருவருக்கும் திருமணம் செய்து கொள்ள அனுமதி கோரியுள்ள நிலையில் இத்திருமணத்திற்கு அதிருப்தி கொண்டவர் எவரேனும் இருந்தால் இச்சபை முன் தெரிவிக்குமாறு இத்திருச்சபை கேட்டுக்கொள்கிறது. இருக்கிறேன் ஃபாதர். சொல்லு தோலா, சொல்லு தோலா. நீ அந்த பொண்ணை பணத்துக்காக காதலிக்கலன்னு சொல்லு தோலா. என்னடே சொல்ற? நீ சொல்லிதான் ஆகணும். ஊர் கேட்க உறக்க சொல்லு. நீ அந்த பொண்ணு மனசு பார்த்தானே காதலிச்சா? இது தெரிஞ்ச விஷயம் தானே. தெரியலடே, எவனுக்குமே தெரியலடே. வெளிய எல்லாம் உன்னை தப்பா பேசுறேன்டே. சொல். ஆமா, குடிச்சிட்டு வந்திருக்க. நீ குடிச்சிட்டு வந்து முட்டாள்தனமா உளறிட்டு இருக்க. ஆமா, நான் குடியாரன் தான். நான் முட்டாளாவே இருந்துட்டு போறேன். ஆனா என் ஃப்ரெண்ட் நீ நல்லவன்டே. அத நான் நிரூபிக்கணும்டே. என்னடா சில்லற பைத்தனமா இருக்கு? எதுல சில்லற பைத்தனா? காதலிச்சா நேரா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? எதுக்கு மனத்தை மாத்தி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்றீங்க? டேய், என்னடே பேசிட்டு இருக்க? அறிவு வேட்டதரமா பேச. உனக்கு மூடிட்டு பெருசா பேச வந்துட்டான். வெளிய பேச்சு நாறுது. டேய் சாலை, ஓய், என்ன சவுண்ட் விடுறா? என்ன சவுண்ட் விடுறா? நான் கேக்குறது என்ன தப்பு? டேய் சாலை, வார்த்தை மீறுது. சில்லறத்தனமா பேசாத. டேய் சிலுவ, நீ பண்றதா சில்லறத்தனம். டேய், ஏன்டா இப்படி கேவலப்படுத்துற? இருங்க இருங்க இருங்க. நீங்க சொல்லுங்க ஃபாதர். மதமானதா கல்யாணம் உங்க பைபிள் சொல்லுதா? ஏய் சாலை, குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறியா? மரியாதையா வெளியே போட. மிதிப்பிட்டு சாவாதே. போய் போய் போய். இவர அடிப்பாரா நாங்க பாத்துட்டு இருப்போம். வயசானவங்கட்டல நான் சண்டை போடுறதில்ல. போய். குடிகாரப்பே. இருங்க இருங்க. மதமாரிதான் திருமணம் பண்ணணும்னு எந்த வேதமும் சொல்லல. இஷ்டப்பட்டு வர்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த திருச்சபையில ஞானஸ்நானம் பண்ணி வைக்கிறேன். சிலுவை, இவர் சொல்ற பார்த்தா உங்க மேல எனக்கு சந்தேகம் வருது. இல்ல ஃபாதர், நான் இஷ்டப்பட்டு தான் ஃபாதர் இங்க வந்தேன். என்னோட சம்மதத்தோட. நீ இஷ்டப்பட்டு தான் பண்றேன்னு எனக்கு தெரியும். வெளிய அவனுக்கு தெரியல. எல்லாம் காசு வாங்கிட்டு பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எவன்டா சொன்னா? எவன் சொன்னா? கண்டவன் சொல்றதை கேட்டு குடிச்சிட்டு வந்து வாய்க்கு வந்து பேசுறியா? கண்டவன் சொன்னதை கேட்டது நீ இல்ல, நானு. இந்த காலை நடிக்கிறீங்களா? 2 பேரும் நடிக்கிறீங்களா? ஆமாண்டா, நாங்க 2 பேரும் நடிக்கிறோம். நீ வந்து விருது கொடு. இந்த மாதிரி ஈனஜாதி பையலோடுக்கு பொண்ணு கொடுத்தா இப்படிதான் நடக்கும். நான் அன்னைக்கே சொன்னேன். நீங்க தான் தம்பி கேட்கல. அவன் என்ன சொல்றான் பாரு. இருக்காதீங்க. யாரு ஈனஜாதி? நடத்து திங்க வயல நீங்க ஈனஜாதியா நாங்க ஈனஜாதியா? யாரு சிலுவை, நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த சாராய தொழில் என்னைக்காவது வந்து ஒரு சிக்கல்ல கொண்டு விட. நீ கேட்கல. இப்ப பாத்தியா உன் மகளோட வாழ்க்கையில சிக்கல் வந்துருச்சு. இது திருச்சபை. தயவு செய்து கலகப்படுத்தாதீங்க. வெளியே போங்க. தயவு செய்து வெளியே போங்க. இது நம்ம திருச்சபை. நம்மளே வெளியே போச்சு விடுறாரு. அதிகமா இருக்கு தம்பி. போங்க போலாம். சார், நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க சார், ப்ளீஸ். சார், ஒரு நிமிஷம் கேளுங்க சார். ஓய், நான் என்ன கேட்டு புரிஞ்சுக்காம பொண்ணை கூட்டிட்டு போயிட்டே இருக்கேன். சும்மா இரு. உனக்கு புரியலையாடா? சார், சத்தியமா இதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்ல. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நானே அவனை மதம் மாற சொன்னேன். சாராய காய்ச்சலவனுக்கு சாதி ஏது மதம் எதுனே? நான் செய்யற தொழில் தப்பா இருக்கலாம், ஆனா செத்தால இந்த நாத்த முடிச்ச சொல்லி நான் செய்ய மாட்டேனே. என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும் உனக்கு? மாதா கோயிலும் காளி கோயிலும் எனக்கு ஒண்ணுதாண்டே. சார் ப்ளீஸ் சார், சொல்ல. முடிஞ்சு போன விஷயத்தை திரும்ப ஆரம்பிக்காத. நான் சிலுவை, இது திருச்சபை. இதுக்கு மரியாதை கொடுத்து உன்னை உயிரோட விடுறேன்.